அம்மா சின்னம்மா ஜாதகம் சீதாதேவி ஜாதகம், சரத்பாபு ஜாதகம் ஸ்ரீராமரோட ஜாதகம். அப்புறம் என்ன சும்மா பாட்டே கிளப்பிட வேண்டியதானே? அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த முகூர்த்தம் இன்னும் 1 மணி நேரத்துல இருக்கு. 1 மணி நேரத்துலயா? இதுனா பச்சை புள்ளிக்கு முட்டை வாங்கி கொடுற வேலை நினைச்சீங்க சாமி? நீங்க திடீர்னு கூப்பிட்டேன், நானும் திடீர்னு பார்த்தேன். டைம் திடீர்னு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துல எப்படி முடியும் சாமி? வேற முகூர்த்தம் பாரு. 1 மணி நேரத்துல முடியலனா வேற ஒரு மாப்பிளை பாத்துங்க. போங்கயிரே, நான் ஏடாகடமா பேசினுக்குற. அப்படியே உன்னை விட்டனா டங்கு வராந்து போடும். ஆமா அவசரப்படாதல, எனக்கு பிள்ளை குட்டி இல்ல. விஷயம் என்னன்னா, இந்த முகூர்த்தத்துல நிச்சயதார்த்தம் நடக்காம போனா பெரிய கன்ஃபியூஷன்ல முடியும். அது மட்டும் இல்லாம பர்టిక్యులரா இந்த மாப்பிளைக்கும் உங்க தங்கச்சிக்கும் பிறக்கிற புள்ள தாய் மாமனை முழுங்கிரும். நான் என்ன பப்பர்மெண்டா சாக்லேட்டா? அவன் என்ன கபால்னு முழுங்கிறதுக்கு? இததான் தாய் மாமா கண்டன்னு சொல்லுவா. உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு. அட எதுக்குமா வீணா ரிஸ்க் எடுத்துக்கின்னு? உன் நல்லது கெட்டதை பாக்குறதுக்கு நான் உயிரோட இருக்கணும்ல. சரி சாமி, இப்ப டைம் ஆகுது. கவுண்ட் டவுன்ல 5 நிமிஷம் முடிஞ்சு விடுது. ரமேஷ், ஏற்கனவே 5 நிமிஷம் பூச்சாண்டா. போய் ஏற்பாடு பண்ணுங்க. சரத்தை போன் பண்ணி கூப்பிடுமா. திடீர்னு சொன்னா ஒத்துப்பாரானா? அவனுக்கு இந்த விஷயத்த சொன்னா கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கிற டைத்தையும் சாப்பிடுவாமா. நீ எதனா ஒரு காரணத்தை சொல்லி வர சொல்லு. அப்புறம் நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஆஹா, இப்ப பாதி நேரம் பூச்சி சரத்து வேற ஆலியா காணுமே. நீங்க என்னடா வேடி பாத்துக்கிறீங்க? போய் வேலையை பாருங்கடா, போங்கடா. சரத் பாபு வந்துட்டாருண்ணா. என்னங்க இதெல்லாம்? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முண்டகண்ணியம்மா மேல சத்தியம். இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு நீ வாய் தந்து எதுவும் பேச சத்தியம் பண்ணிக்கிறேன். அப்புறம் சவுண்ட் சுத்தமாயிடும். மூடி நேரம் முழுசா சொல்றேன். ஒண்ணு இல்ல சரத் பாபு, ஐயர் உங்க 2 பேர் ஜாதத்தையும் பார்த்தாரு. 1 மணி நேரத்துல நிச்சயதார்த்தம் நடக்கலன்னா சனி என்ட்ரு ஆகி ராமன் சீதையும் காட்டுக்கு போன மாதிரி நீங்க 2 பேரும் காட்டுக்கு போடுவீங்கன்னு சொல்லிட்டாரு. யாரால பிரச்சனை வரும்னு நினைச்ச? எல்லாம் மின்னல் சிவாவாலதான். அவன் உன்ன மாதிரியே இருந்துக்கின்னு நம்மள டார்ச்சர் பண்ணுகிறான்ல, அவன்கிட்ட இருந்து தப்பிக்கதான் இந்த ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுதுப்பா. பெரியவங்க இல்லாம இது எப்படி நடக்கலாம் தானே கேக்குற? இது ஃபார்மாலிட்டி தான். பர்மனண்டா நடக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணிடலாம்ப்பா. சத்தியம் பண்ணினா வாய தொடங்காத. வா வா வா, ஐரா ரெடி பண்ணியா? முண்டகண்ணியம்மா மேல சத்தியம் வாங்கி நான் அவனை வாய தர கூடாம பண்ணிட்டேன். சீக்கிரம் மேட்டர் முடி. ஐயா, மாப்பிளையும் பொண்ணும் நான் சொன்னதுக்கு அப்புறம் மாமா சொல்லிக்கங்க. வெங்கடேஸ்வராய நம. மாமா இல்ல தம்பி, மாமா சொல்லணும். ஐயா, மாப்பிளை என்ன ஊமையா? கரெக்டா ஐடியா கொடுத்தையா? ஊமையா இருந்தா என்ன பண்ணும்? மனசுக்குள்ள மாமா சொன்னா போதும். அப்படியே மனசுக்குள்ளே சொல்ல சொல்லுங்க. வெங்கடேஸ்வராய நம. மனசுக்குள்ளே சொல்லுங்க மாமா. ஐயா, இப்ப மோதிரத்தை மாத்திக்க சொல்லுங்க. கைய போடு. போடுமா, போடு. போடு போடு. இது என் தங்கச்சி. அட டைம் ஆகுது, சீக்கிரம் போடு போடு. பாடா மாப்பிள்ளை, வாலிபால் ஆடலாமா? அவன் வாயை திறந்தான்னா கேள்வி மேல கேள்வி கேட்பான். அதுக்குள்ள அவனை அமுக்கின்னு சினிமா தியேட்டருக்கு கூட்டின்னு கொடுக்கணும். அது தமிழ் பொண்ணு தானே? ஹிந்தி பொண்ணுதான் தமிழ் ஆக்ட் பண்ணுச்சு. அவனை பத்தி பேசுறத விட்டுட்டு படத்தை பாரு. ஓகே. இந்த சூட்டெல்லாம் பார்த்து சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் நம்பிட்டான். கண்ணால தண்ணிக்கு கறி ஜோறு போட்டா பத்தாது, எங்க எல்லாருக்கும் பட்டு சேலை வாங்கி கொடுக்கணும். பட்டு சேலை கேக்குறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. 10 வருஷமா எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க சொல்றேன். என்ன பண்ணீங்க நீங்க? நான் என்ன பண்ணேன்? அந்த கிடாரிப்பட்டி சம்பந்தம் சூப்பரா இருந்தது. அவங்களாண்ட போய் அவன் ரவுடி போயா தப்பு பண்ணா வெட்டி போட்டுருவான். நீங்க புடின்னு பூச்சி. பொண்ணுட்டுக்காரங்க விவரமான பையனை பார்க்க சொன்னாங்க. உண்டரை கிட்ட பணம் இருக்குது, விவரம் இருக்குதா? தோடா விவரம் இல்லாம தான் அந்த சரத்தை கரெக்ட் பண்ணி என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சார் என்ன மாப்பிள்ள திரும்பி வந்துக்கிறான்? நான் சரத் பாபு எதனா மறந்துட்டியா? திரும்பி வந்துக்கிற? திரும்பி வந்திருக்கானா? இப்பதாங்க வரேன். இப்பதான் வரியா? பாப்பா எங்கப்பா? எந்த பாப்பா? எங்க பாப்பா தான். உங்க பாப்பா போன் பண்ணதுனால தான் இப்ப வந்தேன். அப்படின்னா அப்போ வந்தது மின்னல் சிவானா, கேடி பகீர். அவன் அப்பயே உண்மையை சொல்ல வந்தான். நீங்க தான் முண்டகனையை காட்டி அவன் வாய் பூத்திட்டீங்க. ஐயா, என் தட்சணையை கொடுங்க, நான் கிளம்புறேன். கரெக்ட் டைமுக்கு வந்தையா? தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரிங்க. யோ, ஏதோ கன்ஃபியூஷன்ல தப்பு நடந்து போச்சியா? சாஸ்திர பிரகாரம் யாரு கூட நிச்சயதார்த்தம் முடிஞ்சதோ அவங்க கூட தான் கல்யாணம். சாஸ்திர சம்பிரதாயம் அப்படியே கடிச்சு கொன்னுடுவேன். அந்த ரவுடி நாதாரி நன்னாரி பையல என் தங்கச்சி கட்டி கொடுக்கணுமா? இதுக்கு வேற எதுனா வழி இருந்தா சொல்லியா? அதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கு. கேப்போம். பொண்ணு அவைலபிள்ல இல்லாதப்போ பொண்ணோட பிரதரை வச்சு இந்த சம்பிரதாயத்தை முடிச்சுடலாம். மாப்பிள்ளை கையில மோதிரத்தை நீங்களே போட்டு இங்க நின்னு என்னப்பா? இந்த பார் சரத்து, உடனே நம்ம 2 பேருக்கு நிச்சயதார்த்தம் நடந்தாகணும். இல்ல, அந்த மாதிரி ஆள் இல்லையா? எங்க குல வழக்கப்படி பொண்ணோட அண்ணன் கூட நிச்சயதார்த்தம் நடக்கணும். உங்க 2 பேரோட ஜாதகப்படி இன்னும் 3 நிமிஷத்துல உனக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கலன்னா ராமனும் சீதையும் காட்டுக்கு போன மாதிரி நீங்க 2 பேரும் காட்டுக்கு போடுவீங்கன்னு இந்த ஐயர் தான் சொன்னா. சொல்லையா? சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன்.
அது சரி ஸ்ராவணி எங்க சினிமாக்கு போயிது. என்ன வர சொல்லிட்டு ஏன் சினிமாக்கு போனா? யோ எங்க முறையில நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது பொண்ணு சினிமா பாக்கணையா? ஆரம்பிங்க. என்னங்க ஆம்பளை ஆம்பளை மோதிரம் மாத்திக்கிறது அசிங்கமா இது இருக்குங்க. எங்க ஆச்சாரையா. நீ போடு. சரி போடு. போறேன். ஏஆர் ரஹ்மான் 2 ஆஸ்கார் விருது வாங்கின அளவுக்கு சந்தோஷமா இருக்குப்பா. ஐயோ ஏற்கனவே 25 செகண்ட் கிராஸ் ஆயிடுச்சு. இதை நாம போய் அவங்ககிட்ட சொன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவோம். நாம சொல்லாம எஸ்கேப் ஆயிடுவோம். ஏங்க இந்த டான்ஸ் எதுக்கு ஆச்சாரன்னு சொல்லிட்டு ஆம்பளை ஆம்பளை மோதிரம் மாத்திக்கிட்டது எதுக்கு? யோ இப்போ உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். போ எல்லாம் புரியும். பொறுமையாரியா. அந்த மின்னல் சிவா பயங்கரமான ஆள்னா நேரம் பாப்பா குடும்பம் என்னென்ன பண்ணிருப்பானோ. ஆமாண்டா. இந்த பார் சரத் பாபு, நீ ரொம்ப டயர்டா இருப்ப. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. நான் ஒரு ஆளை பார்க்க வேண்டியது. யாரை பார்க்க போறீங்க? இந்த மின்னல் சிவாவை தான். ஹாய். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை, வெளியில போக வேண்டியது. சாரி. ஏய் தங்கச்சி இதெல்லாம் தெரியக்கூடாது. செத்தானா? ஏய் எவன்டா அவன்? நீயா? இங்க என்ன செய்ற? ஆ? வரேன். கொஞ்சம் இருப்ப வந்துடுறேன். இப்ப எங்க? வாடா அப்படி. ஏண்டா டேய், அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க சொல்ல என்ன நடக்குதுன்னு கேட்க தேவையில்ல. நீ யாருன்னு சொல்ல வேணா? சான்ஸ் கிடைச்சதும் என் தங்கச்சி சூப்பராகிறால லவுட்டின் புடலான்னு பாத்தியா? நீ எங்கடா சொல்ல விட்ட? சிவா சொல்றது கரெக்ட்னா. தப்பு எந்துதான்ப்பா. சரத்து கூட செய்ய வேண்டிய நிச்சயதார்த்தத்தை பை மிஸ்டேக் உன் கூட செஞ்சுட்டேன். எவன் கூடயோ பண்ண வேண்டியது என் கூட பண்ணிட்டியா? என்ன ராவா அஷ்டிக்கிறியா? என்ன பேசுற? கோடி ரூபாய் கொடுத்தாலும் பகல் எல்லாம் குடிக்க மாட்டேன். உண்மைதானே? இதுல பேஜாரான விஷயம் என்னன்னா, என் மாப்பிள்ள சரத் பாபுவும் உன்ன மாதிரியே இருப்பான். அதான் கன்ஃபியூஷன். எப்ப மோதிரம் மாத்தனமோ அப்பவே மனசு மாறி உன் தங்கச்சி மேல பிக்ஸ் ஆயிட்டேன். மோதிரம் மாறின மாதிரி மனசு மாறுறது ஈஸி இல்ல மாமே. நான் ஷரத் இல்ல மின்னல் சிவான்னு போய் உன் தங்கச்சிகளை சொல்றேன். மேட்டர் முடிஞ்சிரும். ஓகேவா? யோ அவசரப்பட்டு அப்படிலாம் பண்றாதயா. என் தங்கச்சி வெளியே பார்க்கதான் ஒரு மாதிரி இருப்பா. உள்ளுக்குள்ள சென்சிட்டிவான ஆளியா. உன்ன மாரி ஒரு போகிரியோட நிச்சயதார்த்தம் நடந்ததுன்னு தெரிஞ்சா அவன் மனசு உடைஞ்சு போடுவாயா. இந்த பார், உனக்கு ஒரு சூப்பரான பொண்ணை பார்த்து நான் கட்டி வைக்கிறேன். நீ கட்டிக்கிறதுக்கே பொண்ணா காண நீ எனக்கு பாக்குறியா? 3 லட்சம் மாதிரியா சொல்லுவாங்க. காசிமேட்ல 10% கமிஷன் எனக்கு தரணும்ல. அதையும் நீ எடுத்துக்க போ. அடங்கிட. நீ என்னப்பா சொல்ற? போட்டின்னு கள்ளத்துல இறங்கிட்டா இந்த மின்னல் சிவா எவன் பேச்சையும் கேட்க மாட்டான். இப்ப சொல்றான் உன் தங்கச்சி தான் எனக்கு பொண்டாட்டி. சரத்து பரத்துன்னு டுபாகூர் எவனாவது உள்ள பூந்தான்னு வச்சுக்க, அவன் அடிச்சு பிரியாணி ஆக்கி பார்சல் பண்ணி அனுப்பிடுவேன். போய் உன் தங்கச்சிகளை உண்மையை சொல்லி மாமா கூப்பிடுறான்னு அனுப்பிடுவேன். அண்ணா என்ன நான் இங்க அது வந்திருக்கேன்? என்னன்னா நான் சொல்றேன் மாப்பிள்ள தங்கச்சிக்கிட்ட. ஒண்ணு இல்லம்மா, நம்ம சம்பிரதாயப்படி நிச்சயதார்த்தம் முடிஞ்சது சினிமா கிடிமான்னு சுத்தக்கூடாதுன்னு பாட்டிமா சொல்லிச்சு. அதான் இட்டுன்னு போலான்னு வந்தேன். என்னண்ணா இந்த மூட நம்பிக்கை எல்லாம்? நான் அவரு ஷாப்பிங் போயிட்டு வந்துடும். நீ போ. சரத் பாபு கமா. அதுக்கு இல்லம்மா. சரத். சரத் பாபு உங்களை தான். என்னையா? ஐம் சாரி. கம் ஆன் லெட்ஸ் கோ. இந்த விஷயம் சரத் பாபுக்கு தெரிஞ்சா ஸ்லிப் ஆயிடுவான். ஜாக்கிரதையா அடி எடுத்து வைக்கணும்டா. ஓனாண்ணா சாதாரணமா வைக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்கிற மாதிரி தெரியுதே. ஏதாவது டியூன் யோசிக்கிறீங்களா சார்? பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? அந்த மின்னல் சிவாவையும் ஞானத்தையும் எப்படி தீர்த்து கட்டலாம்? நடந்த விஷயமே இப்ப நாரி போய் கிடக்கு. எதுக்கு நீட்டிக்கிட்டே போறீங்க? விட்டுருங்க. பகனா என்னன்னு உனக்கு தெரியாது. ஏன் சார் தெரியாது? அதான் இதே இடத்துல அன்னைக்கு பார்த்தமே. வாய மூடு. என் பிரெயின் ஃபுல்லா பழிவாங்குற உணர்ச்சி தான் இருக்கு. புதுசா எதையும் கிரியேட் பண்ணவே முடியும். புதுசா கிரியேட்டிவிட்டி எல்லாம் நமக்கு எதுக்கு சார்? ஆஸ் யூசுவல் நம்ம சீடியை வாங்கிட்டு வந்து காப்பி பண்ணிடலாம். உன் பஞ்ச் டயலாகால என் இமேஜை பஞ்சர் ஆக்காத. உங்க டென்ஷன் எனக்கு புரியுது சார். ரிவெஞ்ச் எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்ச சில பெரிய ரவுடிங்க இப்ப சிட்டில தான் இருக்காங்க. அவங்கள பார்த்தா உங்க வேலை முடிஞ்சு போயிடும். என் ரிவெஞ்ச் ஃபிளாஷ்பேக்க சொல்லி உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒருத்தனை போடணும். எவ்வளவு ஆகும்? ஆளுக்கு அத்த ரேட்டுப்பா. அப்ப இவனுக்கு என்ன ரேட்? நம்மள பார்த்த ஏரியா நடுங்க வேணாம். வா. ரியாக்ஷனே கொடுக்காம இருக்கிறானுங்க. சரி மேட்ரு எடுப்போம். என்னடா சின்னதா காட்டினா பெருசு பெருசா நீட்டுறானுங்க. என்னடா காமெடி பண்ணுகிறீங்க? என்ன மேட்ரு? இவ எங்களுக்கு வேணும். இந்த போட்டோல வித்து சரதா இல்ல மின்னல் சிவாவானா? இவன் யாரு? கிங்கா? இப்போ இவன் எங்க இருந்தா வந்தான்? கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கான். ராஜா சந்திர பிரசாத் வர்மா அவனை தேடிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கான்.
என்னடா முக்கியமான விஷயம் வேணா எதுக்குடா ஓவர் சீன் போட்டு வர சொன்னா நான் பார்த்த அந்த பழைய படத்துல அந்த தாய்க்கு 2 குழந்தை பிறகுல 3 குழந்தை பிறந்ததுண்ணா இவன் 3வது இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு அடங்கு ஒருத்தன் சரத் பாபு ஒருத்தன் மின்னல் சிவா ஒருத்தன் கிங்கு இங்க தவிர இன்னும் 2 பேர் இருக்கிற விஷயம் இந்த கூமுட்டிங்களுக்கு தெரியாது இவனுங்க கண்ணுல சரத் பாபு படுறதுக்கு முன்னாடி அந்த மின்னல் சிவாவை இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம சரத் பாபு சேஃப் மின்னல் சிவாவுக்கு இருக்குது ஆப்பு சரிதான்ப்பா அவனை உங்களாட்ட ஒப்படைச்சா உங்களுக்கு ஓகே எனக்கு என்ன கிடைக்கும் 1 லட்ச ரூபா சொல்றான் 2 லட்சம் ஒத்துக்குண்ணா கோடி ரூபாய் தரேன். அட பணமா முக்கியம் ஹெல்ப் பண்ணி என்னடா ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க 2 நாள்ல உங்க வேலையை முடிச்சிடறேன்பா வேலை முடிஞ்சதும் போன் வணக்கம்பா வாடா சரியான காட்டுவாசி பசங்களாகிறானுங்க மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரியல ஆமா ஸ்ராவணி உன் மனசை கொஞ்சம் தைரியமா வச்சுக்கோ நான் ஒரு பயங்கரமான விஷயம் சொல்ல போறேன் சொல்லுண்ணா. ஏதோ தெரியாதனமா சரத் பாபுன்னு நினைச்சீங்கன்னா அந்த பையன் மின்னல் சிவாவுக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிட்டாங்க அண்ணா ஆமாம்மா உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா அப்படின்னா நான் இப்ப அந்த மின்னல் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? சேச்சே இந்த அண்ணன் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் லைஃபை கெட்டு போக விட மாட்டோமா இருந்தாலும் இந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்க வேணாமா பை மிஸ்டேக்ல நடந்தது சாஸ்திரப்படி கணக்குல வராதுன்னு ஐயர் சொல்லிக்கிறாருமா அப்ப அந்த மின்னல் சிவாவை என்னதான் பண்றது? உனக்கு ஒரு ஸ்கெட்ச் ரெடி பண்ணிக்கிறேன் ஏய் எல்லாரும் உஷாரா இருங்கடா தண்ணி அடிச்சிட்டு மட்டே ஆயிடாதீங்க கேடு பைகிட்ட எதுவும் தெரியாத மாதிரி நடந்துக்க மத்ததை நான் பாத்துக்கிறேன் வாசிவா என்னதுக்கு வர சொன்னேன் அது ஒண்ணு இல்லப்பா தங்கச்சி நானும் ஒரு டிசிஷனுக்கு வந்துக்கிறோம் என்னம்மா பாத்துனுக்குற சொல்லு ஆமா மின்னல் சிவா நல்லதா கெட்டதோ அவன் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு உன்ன கண்ணன கட்டிக்கிறதா நியாயம். அப்போ அந்த சரத் சரத்குமாராவது விஜயகாந்த் தங்கச்சி ஓகேன்னா அப்புறம் பிரிச்சு மேய்ச்சிருவேன் சரிதானம்மா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் மாப்பிளைய சரக்கு அடிக்க வைக்கிறது எங்க குல வழக்கம் ஏய் கொண்டாடா சீக்கிரம் எடுத்துன்னு வா. கொண்டா ஏடா இதை மூடி வச்சுக்கங்க என்னது இது? உள்ள இறகு பத்திக்கும் அப்படியா? அடிச்சுப்பார் கூடுறா மௌன குடி ஆ